குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில் கமெண்டர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே படித்து தெரிஞ்சுங்க. அதுக்கு நான் அகைன் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த தப்பான அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணி அகைன் ஃபுல் அமௌண்ட் போட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா? ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இன்றைக்கி நைட் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்சதும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது டிலே ஆகிறதுனால உங்களுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக வித்ட்ரா ரிக்வெஸ்ட். அதனால் பயப்பட தேவை. இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் இப்போ எப்படி அதை கேன்சல் பண்ணி எப்போ நான் கொடுக்குறது, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஜீரோ ஆயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஏதாவது தப்பு பண்ணி வச்சுறீங்க, அதை உட்காந்து திருத்தறதுக்குள்ளே போதும் போயிடுது. ரைட், குறை சொல்கிறதுக்கு வரும்போது மட்டும் மொத்த பேரும் கிளம்பி வந்துடுறீங்க. எஸ்பிஓ குறை சொல்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா? ₹1 வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தது நீங்கள். ரைட், உங்களுடைய பாஸ்வேர்டை 1 2 3 4 5 6 வச்சது நீங்கள். காமன் பாஸ்வேர்டு கொடுத்து எஸ்பிஓ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியும் சேஞ்ச் பண்ணாமல் விட்டது நீங்கள். அப்ளிகேட்டட் வாலெட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத விட்டது நீங்கள். உட்காந்து எல்லாத்துக்கும் அதுக்கு அகைன் மறுபடியும் ஒரு சான்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு எஸ்பிஓ வந்து லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ எஸ்பிஓ அது சிம்பிளாக எஸ்பிஓ சொல்லிட்டு போயிட்டே இருந்தலாம். எஸ்பிஓனாலே லேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தலாம். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிற மிகப்பெரிய சொல்யூஷன் என்ன தெரியுமா? எஸ்பிஓவை காண்டாக்ட் பண்ணணும்னாலே ஒரே ஒரு மெயில், அந்த மெயிலை தவிர வேறு எந்த மெயிலையும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது. கம்மிங் வருது சரியா? அந்த ஆப்ஷன் கொண்டு வரப்போம். எஸ்பிஓவுக்காக இருக்கிற எந்த ஒரு குரூப்லையுமே எந்த ஒரு கேள்விக்கும் குரூப் மெம்பர்ஸ் பதில் சொல்லக்கூடாது. டவுட்ஸ், எந்த ஒரு டவுட்ஸ்க்கும் மெம்பர்ஸ் பதில் சொல்லக்கூடாது. கம்மிங் எஸ்பிஓவில் காமனாக FAQ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய அந்த கேள்விகளும் அதற்கான பதிலும் வெப்சைட்டில் கொடுத்துடணும். எல்லா லாங்குவேஜ்லையும் வித் வீடியோவோட. ரைட், அதை தான் போய் அவங்க பார்த்துக்கணும். இங்கே உட்காந்து குரூப்பில் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவே கூடாது. நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் மேண்டட்டரி. குரூப்பில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதிலே பார்க்கவே கூடாது குரூப்பில். அப்படி பார்த்தா அந்த குரூப்போட ஓனர் அக்கௌண்ட் எஸ்பிஓவில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும். ரைட், அந்தளவுக்கு தான் ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு எஸ்பிஓட மெயில் ஐடி என்னன்னு தெரியாது, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு என்னன்னு தெரியாது. ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு எஸ்பிஓ கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சொல்கிறேன், எஸ்பிஓட இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும்தான் வரும். ஒரு லிமிட்டுக்கு தான் எஸ்பிஓ மறுபடியும் ஒரு சான்ஸை கொடுக்கும். ரைட், இப்பயும் பாரு, சஸ்பெண்ட்னா என்ன, பிளாக்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன் சஸ்பெண்ட் ஏன் பிளாக்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல, ஏன் இப்படி இருக்கீங்க? நான் ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டேன், என் ஐடி ஏன் இப்போ சஸ்பெண்ட் ஆச்சு? ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் கொடுத்தா சஸ்பெண்ட் தானே ஆகும். என்ன கேள்வி இது? ரீஃபண்டபிள் ரிக்வெஸ்ட் நான் கொடுத்துட்டேன், என் ஐடி ஏன் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? என்ன ஏமாத்துறீங்களா? சீட்டிங் பண்ணுறீங்களா? நான் லாகின் பண்ணால் சஸ்பெண்ட் வருது, லாகின் ஆக மாட்டேங்குது. ஃப்ராட் தானே பண்ணுறீங்களா? இருங்க, நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். என்ன ஒரு நாலேஜ் பார்த்தீங்களா? எஸ்பிஓவில் ரீஃபண்டபிள் சூஸ் பண்ணுறவங்களாம் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும்ன்ற நான் இன்ஃபர்மேஷன் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவர் உட்காந்து மெசேஜ் இந்த மாதிரி டைப் பண்ணி அனுப்புறாரு. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கிற அவருக்கு நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கேயாச்சும் போட்டு போகிறாங்க, ஒரே ஒரு இடம் வச்சு நோட்டீஸ் போட்டு அந்த சேனலில் மட்டும் தானே பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். அதை ஃபாலோ பண்ண முடியல நம்மளால். ஸோ மறுபடியும் சொல்கிறது தான், இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணிட்டாங்க இல்லையா? சார் நான் வந்து மாற்றி சூஸ் பண்ணிட்டேன், சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, பிளாக்ல இருக்குது, சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களா வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சரி செய்து தரப்படும். ரைட், கொஞ்சம் டிலே ஆகும், உடனே எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது, பட் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா? உங்களுடைய வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாம் ஜீரோ ஆகாது. அதுக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு 1 டே மட்டும் டைம் கொடுப்போம். அந்த மெத்தடில் போய் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நான் வந்து வேறு பிளான் சூஸ் பண்ணணும், என்னுடைய ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, பிளாக்ல இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 1 டே டைம் நோட்டீஸ் போர்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த 1 டேவில் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாலெட்லேருந்து அமௌண்ட்டு ஜீரோ ஆகாது. ரைட், ஆனால் உங்களுடைய ஐடி உடனே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, டைம் ஆகும், லேட் ஆகும் சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரைட், ஸோ அது மட்டும் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எல்லாமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண கற்றுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வளன்னு எல்லா விஷயத்தையும் தப்பு பண்ணி விட்டுறீங்க, நாங்களும் உங்கள் பின்னாடியே சரின்னு சரி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். மறுபடியும் சான்ஸ் கொடுத்து வந்துகிட்டே இருக்கோம். கடைசியில் பார்த்தா அது குறை எங்கள் மேலே வந்து நிற்குது. அப்போ இங்கே திருத்த வேண்டியது எஸ்பிஓ மட்டும் கிடையாது, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்களையும் உங்களையும் திருத்தணும், நாங்களும் திருத்தணும். எங்கள் மேலே என்னங்க கரெக்ஷன் சொல்ல முடியும்? இந்த லேட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ரீசன் நீங்கள் தான், ஒரு பார்ட் ரீசன் நீங்கள் தான் லேட் ஆகிறதுக்கு, இன்னொரு பார்ட் ரீசன் நாங்கள் அதை திருத்திக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் திருத்திக்க வேண்டியது தான். ரைட், மற்றபடி அந்த பேமெண்ட் விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம், முடிச்சிக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. கம்மிங் எஸ்பிஓவில் 10 days தான் டைம், 10 daysக்குள்ளே பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ரைட், அதெல்லாம் பண்ணியாச்சு. நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ரைட், ஸோ கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லணும். தேங்க்யூ.